சேனலுக்கோசரம் ஒரு மைக் வாங்கியிருக்காங்க. வாங்க அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம சேனல் வந்து 5000 சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சு. அதனால் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு ஒயர்லெஸ் மைக் ஆடியோ வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணாங்க, நேர்லையும் சொன்னாங்க. அதனால் ஒரு மைக் வாங்கலான்னு ஒரு ஐடியா 2 மாதமாக இருந்துச்சு. இப்போ 5000 சப்ஸ்கிரைபர் வரவும் மைக் வாங்கியாச்சு. வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். வாங்க பண்ணலாம். தெரிஞ்சு வரோம் கிழிச்சிட்டேன். நானும் இல்லைடா நானும் கிளிக்கா. போதும் அது வந்துட்டு ஏன் நம்பிட்டு இருக்கா? ஓகே, போல ஒரு குட்டி பாக்ஸ். 4000 ரூபா போட்டு வாங்கணும். சின்ன பாக்ஸ் தான் நானுங்க. ஆமாம், அப்புறம் பெருசு கொடுப்பாங்க. ஓனர் பைக்கில் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ள எல்லோ கலரில் ஆர்டர் பண்ண டிஜிடெக் 2-in-1 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம். இது வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாப்புல, ஆனந்தன்னு. அவர் இந்த ஃபீல்டில் தான் இருக்காப்புல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். அதனால் இது நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல, இதை வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு எல்லோ கலர் பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. ஓப்பனில் போட தெரியுதா? இது ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்கோட குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே பேசி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னையும் உள்ள ஸ்பாஞ்சில் சார்ஜிங் கேஸ் பரவாயில்ல. நான் எதிர்பார்த்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சேன். சின்னதாகவே இருக்குது. ஸ்பாஞ்ச் ஒன்று, மேனுவல் கிட்டு, ஒரு டப்பா இருக்குது, சார்ஜரா, சார்ஜிங் கேபிள் டைப் A to டைப் C. மொபைலில் கனெக்டிங் இல்லை, இது வந்து DSLR இருக்குது ஒயரு. ரெண்டு ஒரே மாதிரி பின்னு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? கோழி இறங்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணும்போது காற்றடிச்சா காற்றை ரெசிஸ்ட் பண்ணி ஏரோட நாய்ஸ் இருக்காது, சரன்னு சவுண்டு கேட்கும், அது இருக்காது. அதுக்காக 2 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இது எதிர்பார்க்கல. இது உள்ளே இருக்குன்னு மென்ஷனே பண்ணல. அமேசானில் தான் ஆர்டர் போட்டோம். ஆனால் இருக்குது, பரவாயில்ல. இது பைக்கில் போகும்போது ரொம்ப யூஸாக இருக்கும். பேசும்போது காற்றோட சவுண்டு கேட்காது, நல்லாயிருக்கும். இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு C to C ஆண்ட்ராய்டுக்கு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனு C to லைட்னிங் கேபிள். லைட்னிங் இது லைட்னிங் சொல்லுவாங்க ஆப்பிள். C டைப் to லைட்னிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பு மைக்கை மாட்டிக்கலாம், ட்ரெஸ்ஸில் மாட்டி கிளிப்பு. மேக்னெட் தான் ஆர்டர் பண்ணது. இது வந்து கிளிப்பும் சொருவிக்கலாம். 2 கிளிப் கொடுத்துருக்காங்க. ஓ உழுவா இல்லை, மேக்னெட்டுமே பவராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். 2 கிளிப் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்துட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம குரலியத்தை காட்டிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்குது. உள்ள அவ்வளோதான் இருக்குது. ஃபைனலாக நம்ம எதிராக சொல்லிடலாம். இது வந்து சார்ஜிங் கேஸ். இதுக்குள்ள தான் ரிசீவர், 2 மைக் எல்லாமே இருக்கும். வெளியே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது இதிலே பார்த்துக்கலாம். 95 இருக்குது. குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பிளாஸ்டிக் நான் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். வைக்கிறதுக்கு கன்வீனியாக இருக்காது. ஆனால் சின்னதாகவே இருக்குது. ஈஸியாக பேக்கெட்டில் வச்சுக்கலாம். பரவாயில்லடா, ஈஸியாக ஜோப்பில் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணால் ரிசீவர், 2 மைக் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிசீவர் பார்க்கலாம். சின்னதாக தான் இருக்குது. நம்ம மொபைலுக்கு பார்த்தோன்னா பெருசாக இருக்குன்னு நினச்சேன். சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு காட்ட இண்டிகேட்டர், அப்புறம் மைக் 1 மைக் 2ஓட இண்டிகேட்டர், மோடு மாற்றுறது, இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இதோட மோடு மாற்றுறது, இதெல்லாம் இருக்குது. சைடில் ஒரு பட்டன் இருக்குது எல்லோ கலரில். தெரியல எப்படி யூஸ் பண்ணுறது எங்களுக்கு தெரியல. இப்போ தான் வாங்கியிருக்கோம், யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த பக்கம் டைப் C கனெக்டருக்கு ஹோல்ஸ் இருக்குது. இதில் மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஐஃபோன் ஆண்ட்ராய்டு இதெல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு கேபிள், அதான் கேபிள் காட்டணும்ல, அது அந்த ஹோல்ஸ் இருக்குது. அடுத்து மைக். திஸ் இஸ் த மைக். இந்த ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் நினச்சேன் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு. எல்லாமே சின்னதாக இருக்குது. பரவாயில்ல, பெருசாக தெரியாது. எல்லாமே சின்னதாக இருக்குது. காதலிக்கிற ப்ளூடூத் மாதிரி நல்லா இருக்குது. பெருசாக இருக்க மாட்டேங்குது. மேக்னெட் நல்லா இருக்குது. ஒட்டி பார்க்கலாம். இந்த சட்டையில் வச்சு அப்படியே ஒட்டிக்கிறது இருக்குது. சட்டையில் வச்சு பாரு அப்படியே. இந்த எழுத்து மட்டும் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மைக் மாதிரியே தெரியாது. பட்டன் சட்டையில் வச்சு பட்டன் மாதிரி தெரியும். அப்படி ஒரு பட்டன் மாதிரி தெரியும். இந்த இடத்துல வச்சு பாரு, வச்சு ஒட்டி பாரு. எழுத்து எழுதிருக்கனால அழிச்சு போடலாமா? ஸ்டிக்கர் பிரிச்சுலாம் பார்க்கலாம். என்ன குழுங்க உழுவாதுரா. நீ போட்டு போடுற. அதில் ஒட்டாது. அந்த சட்டை ஒட்டாது. அந்த சட்டை காந்த கொஞ்சம் இதாக இருக்கும். மொத்தமான டீ ஷர்ட் அது. விழுந்துருண்டா அது. அவ்வளோதான். இல்லை உழுவாது. மேக்னெட் பவராக தான் இருக்குது. அவன் குதிக்கிறதுக்கு அவன் குதிரா நல்லா ஒட்டிக்கிச்சு. மேக்னெட் பவராக தான் இருக்குது. பரவாயில்ல, மேக்னெட் பவராக இருக்குது. கேஸில் வச்சாவே சார்ஜ் ஏறிக்கும். ஓகே, மைக் ஆன் பண்ணியாச்சு. இதில் இந்த எல்லோ கிளிக் பண்ணால் ஆன் ஆகுது. மைக் ஆன் பண்ணியாச்சு. நீ ஒரு ஆன் பண்ணிக்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது ஐஃபோன். ஸோ டைப் C to லைட்னிங் இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, மைக் 1 தெரியுது. லைட்டு கட்டு.
மைக் 1 ஆனில் இருக்க மாதிரி காட்டுது, மைக் 2 ஆனில் இல்லைன்னு காட்டுது. நல்லா காட்டு நல்லா காட்டு. இந்த பாக்ஸ் கூட அது எதுவும் ஆன் பண்ண மைக்கா? நான் இது ஆன் பண்ணுறேன். இது ஆனில் இருக்குது, அது ஆனில் இல்லை. ஹலோ ஹலோ ஹலோ. ஆன் ஆயிடுச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த எல்லோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஓகே. இப்போ வந்து காட்டுது பாரு, மைக் 1 2 ரெண்டுமே ஆக்டிவேட்டில் இருக்குது. ஓகே, இப்போ கன் பண்ணலாம். இது மொபைல் கூட மைக் செக்கிங். இல்லை இன்னும் கன் பண்ணவே இல்லை. இவர் தான் கேமராமேன். அதான் உலகம் போயிட்டு இருந்தாரு, அப்படி பிடிச்சி உட்கார சாச்சு. ஹலோ காய்ஸ், நம்ம எங்கே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம். கனெக்ட் ஆயிருச்சு. நான் இங்கே பிடிச்சி பேசுகிறேன். பேசுகிறா. ஹலோ ஹலோ காய்ஸ், எங்கே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நம்ம மைக் செட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மைக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டப்பாங் டப்பாங் குமார். வீடியோ ஆன்ல இருக்கா? 100 அடி வருஷம் நியூ இயருக்கு இருக்கு. அதனால நான் பேசுன மைக் வந்து ஹலோ ஹலோனா 3 டைம் எக்கோ அடிக்குது. நான் தூரத்துல நின்று பேசுவேன். ஒரு ஆர்கெஸ்ட்ரா. அதான் ஆர்கெஸ்ட்ரால பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கு. இல்ல அதான் பச்சு பார்க்க மாட்டேன் இப்படி இருக்கு. ஹலோ ஹலோ. நான் ரொம்ப தூரம் போறேன். கொட்டாய்க்குள்ள இருந்து பேசுறேன். ஏய் இருடா, நான் பேசும்போது நீ பேசாதடா டேய். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கொட்டாய்க்குள்ள இருக்கோம். எனக்கு ஆளே இல்ல. இப்போ கொட்டாய்க்குள்ள இருந்து அங்க கேக்கு தான் பாப்போம். பாத்தீங்கன்னா गाइस நம்ம எங்க இருக்கோம்? கொட்டாய்க்குள்ள இருக்கோம். நம்ம ரோலக்ஸ் கேமரா அங்க இருக்கு, நான் இங்க இருந்து நடந்து வரேன். மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. பாக்க. ரோலக்ஸ் என்ன பண்ற? இதான் எங்க ஓனரோட புல்லட். गाइस ஆட் பண்றா. செட் 1 2 3 1 2 3 1 2 3 பேசுடா. இங்க இருந்தாலும் கேட்கும். எக்காதான் கேக்குமா? இல்ல அங்க இருந்தாலும் கேட்கும், பேசு. மைக் செட் 1 2 3 1 2 3 1 2 3. எக்க அடிக்கல. இப்ப கரெக்ட்டா இருக்கு. கம்ப்ளீட் மாட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியா? சரி விடு. இப்ப பேசட்டா? ஹாய் ப்ரோ. எக்காரே ப்ரோ. ஓகே, இப்போ வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வாய்ஸ் கேட்ச் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஒருல ஓட தூரமா போ. பாரு எவ்வளவு நேத்து தூரம் போறேன். எவ்வளவு தூரம் ரோலக்ஸ் வந்துருச்சு. ரோலக்ஸ் வந்துருச்சுடா. பாட்டு பாட்டே போடா. என்னது? பேசிட்டே போல, பாட்டு பாட்டே போ. ராணுவ படம் இதெல்லாம். நான் எங்க போறேன்னு பார்த்தனா, நான் மேட்டுக்கு போறேன். இப்போ அவங்க கீழே இருக்கிறாங்க. கீழேனா மேட்டுக்கு. இப்போ நான் ராணுவ படம் அப்படிதான் இருக்கும் நம்ம. ஏய் கத்தி மேல ஏ சண்டாளா. என்ன சண்டாளா? அது பத்தி வேற ஒண்ணுமே தெரியாதடா உனக்கு. பாட்டு ரைம் சொல்றா ப்ரோ. திருக்குறள் சொல்றா. நாக்கு நீட்டா திருக்குறள் தெரியாதா? ஏய் ஏக்கார் ஏ சண்டாளா. நான் நாங்க பேசலாம். நீங்க ரெக்கார்ட் ஆகுமாண்ணா? ரெக்கார்ட் ஆகும். நீ என்ன இப்படி குசு குசுன்னு பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும். இந்த பாருங்க. பாட்டு பாட்டே போ, பேசிட்டே போ. பேசுனேன். என்ன பேசுனா? இங்க வந்து பேசவே இல்லை. நீ இங்க வந்து பேசலாம், அங்க இருந்து குசு குசுன்னு பேசுறேன். அங்க என்ன பேசுன? அத சொல்ல மாட்டேன். அதுலயே பாரு. இப்போ டெஸ்டிங்ல வந்து என்கிட்ட ஒரு மைக் இருக்கு, ஒரு கிலோவாட் ஒரு மைக் இருந்துச்சு. அது இப்போ இவன் இருக்கு. இவன் பேசுன 2 பேரும் அட்டன் டைம்ல பேசும்போது இவன் பேசுனது ஒன்றும் சரியாவே கேட்கல. நீ பேசுனது ஒழுங்காவே கேட்கல. ஸோ மறுபடியும் துவரா வந்து டெஸ்ட் பண்ண போறாருன்னு நாங்கள் கொஞ்சம் தூரம் போக போறாரு. அப்புறம் பேசிட்டே போனோம். 100 நாள் கணக்கு நியூ இயருக்கு இருக்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பேசி பார்க்கலாம். நான் அங்க வானா மேட்டுக்கு போலாம். பேசுடா. பேசிக்கிட்டு தானே இருக்கேன். வேற சுத்தமாக்கிட்டு இருக்காரு. இப்போ 2வது டெஸ்டிங் வந்து மாதேஷ் பண்ணாப்புல ஒழுங்கா பேசலன்னு கம்ப்ளைண்ட். அவங்க அன்னைக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட். ஒழுங்கா பேசிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கிடைக்குது ரிசீவ் ஆகுதுன்னு தெரியும். நம்மளால அப்பப்போ பேசிட்டு பேசாதனால நம்மளால டென்ஷன் ஆகி இவரு இப்போ 3வது டெஸ்டிங்க்கு இவரு போக போறாரு. காப்பை கழட்டி விடுங்க ஐயா. என்னங்க ஐயா? நீங்க இப்ப பேசலாம் பாரு, உங்க செருப்பாலே அடிப்பாங்க பாருங்க. அந்த செருப்பால தான் அடிக்காங்க. மாத்தி மாட்டேங்க. பாருங்க மாட்டவே தெரியல. அப்புறம் போயிட்டு என்ன பேசுவாரு? வாங்க அங்க போய் பேசி பார்க்கலாம். இவங்கள மாதிரி போயிட்டு வரதில்ல. போயிட்டு பேசிட்டு மாத்தி இல்ல. போடா சோடா உன்னை வந்து செல்ஃப் அடிக்கிறாங்க. பின்னா நம்ம டெஸ்டிங் நடந்து போயிட்டு இருக்கோம். மைக்கு பேசினாலும் எப்படின்னா பேசுறது கேட்குது பார்த்து நடந்து போயிட்டு இருக்கோம். அவனுங்களை 2 பேர்த்த அனுப்பிச்சு வச்சா போயிட்டு தரானுங்க. அவங்க வீட்டுக்கு கேமரா எடுக்கிறாங்களே அது அங்கேருந்து அவங்க அங்கேருந்து இருக்கிறாங்க. நான் இங்கே நிற்கிறேன். இதான் மெயின் ரோடு. வண்டி போதா இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ பிரசாந்த் நான் போராடு மெயின் ரோட்டில். இப்போ திரும்பி வருவாரு பாருங்க. இப்போ பாருங்க வந்துட்டாருங்க. ஆமாம் வாங்க இப்போ பைக்கில் போகலாம். இப்போ அங்கேருந்து பைக்கில் போனேன். வாங்க இவர் தாங்க தீபா தமிழ் கேட்டரிங் முதலாளி. தீபா தமிழ் கேட்டரிங் ஓனர். ஆர்டர் தான் சொல்லுங்க.
ஆர்டர் என்னமோ வருவோம், ஆர்டர்லாம் சொல்ல மாட்டோம். கேட்டரிங் சர்வீஸ் எதுனாலும் சொல்லுங்க, நம்மளால எங்க இருந்தாலும் வருவாரு. சர்வீஸ்லாம் இல்லை, கேட்டரிங் பண்ணி கொடு. நான் போஸ் கொடுறான். ஃபோன் கொடுத்து எப்படி கொடுறான்? அப்படியே இருக்கு. கட் அவுட் கடிச்சிடலாம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா. இயற்கை எழுதினார் அப்படின்னு. எதுடா ஆமாம். இப்போ மைக் டெஸ்டிங்கில் வந்து ரோட்டில் நின்று பேசும்போது நல்லா ரிசீவ் ஆகுது, இங்கேருந்து போகும்போது நல்லா ரிசீவ் ஆகுது. ஆனால் பாதி தூரத்தில் அந்த இடம் தெரியுது பாருங்க, இந்த இடத்துல பாதி தூரத்தில் வந்து நடந்து போகும்போது விட்டு விட்டு கேட்குது. அது ஏன்னு தெரில. ஆனால் தூரமாக போய் நின்று பேசினா கரெக்டாக கேட்குது. ஆனால் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்லாவே கேட்குது. ஓனர் வந்துட்டாரு, பாய்ஸ் எல்லாம் ஸ்டன்னிங்கில் நிற்கிறானுங்க. அவர் தான் அப்பா, ஓனர் ஆஃப் அவர் கம்பெனி. ரொம்ப வாங்கிட்டு வந்திருக்காரு அப்பா. டே நீ எங்கடா அங்கே போயிட்ட? ஓ டிவிக்கேன்னு டிஎம்கே இருக்கிறீங்களோ? அப்பா இவர் எங்க அப்பா, தமிழ்நாடு அப்பா இல்லை, எங்க அப்பா. சொல்லுங்க ப்ரோ. என்னடா சொல்லிட்டோம்? சப்ஸ்கிரைபர் தான்டா நீ, இவ்வளவு செலவு பண்ணி உங்களுக்காக தான் மைக் வாங்கிக்கிறோம். எனக்கு வாயில வராதுடா. அப்புறம் எதுல வரும்? வாயில வராதான். 2000 செலவு பண்ணி மைக் வாங்கியிருக்கானுங்க. நானே சொல்லியிருந்தேன் 2 hour சப்ஸ்கிரைபர்ஸ். இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, வைக்கப்படுறாப்புல நம்ம தம்பி. ஸோ அவர் சப்ஸ்கிரைபர்ஸ், தம்பி பேச மாட்டேங்கிறாப்புல, வைக்கப்படுறாப்புல. அதனால நானே கேட்டுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக தான் ஆடியோ குவாலிட்டியா இருக்கணும்னு 4000 போட்டு மைக் வாங்கியிருக்கிறோம். ஆமா எல்லாம் கேளுது. கடவுளுக்கே பொருள் உங்களுக்காக தான் இந்த மைக். அக்கா நிற்கிது பாருங்க. அக்கா நல்லா அக்கா நிற்கிற மைக். அக்கா நல்லா விளையாடும். அக்கா மேக்கப். அக்கா நிற்கிற மைக் வாங்கியிருக்கிறோம். ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு அக்காவை தான் பிடிச்சிருக்கோம். சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏதாவது கேமராவோ கிம்பலோ வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக தர ட்ரை பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு சப்ஸ்கிரைப் சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்களா? Follow. எனக்கு வராதுடா, வாயில வராதுடா. டேய் எங்கடா அந்த மைக்கு? இங்கே தான் பாவியா, உனக்கு எதுக்கு மைக் நாங்கள் வச்சோம்? அப்புறம் நானே சும்மா வச்சேன்டா. சரி இவனை பேச மாட்டேங்கிறானுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மைக் பிடிக்கல, மைக்ல இருக்க மைக் பேச முடியும். மைக் மைக்ல பிடிக்கலையா? அக்கா மட்டும் இவருக்கு தெரியுதான். மைக்ல இருக்க அக்காவை தான் பிடிச்சிருக்கான், மைக் பிடிக்கலங்கிறாரு. ஆமா இவருக்கு தீபத்தமி கேட்டரிங் ஓனருக்கு அவன் தான் பேசுறான், கல்ட்டியே அவன் கூட. இவனுக்கு கண்ணு தெரியலையா? நாங்க ரவுடி பைலுக. அப்போ இப்போ கொடூரமா பைலுடா. கேட்காதடா, மைக் இங்க இருக்குடா. அப்படி கேட்குமா? ஆளு மண்டைய எழுதிட்டேன் நான் தானே. அன்வான்ட் என்ன ஓட்டுற மாதிரி இருந்தாலும் அதையும் கட் பண்ணிடுவேன். இவன் இன்னும் அடுத்த வீடியோல இருந்து கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு 10 வீடியோ அன்லிஸ்டில் இருக்குது. அதனால் 10 வீடியோக்கு அப்புறம் தான் மைக் யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோ அப்லோட் ஆகும் வரும். ஏன்னா 10 வீடியோ இன்னும் அன்லிஸ்ட்லேயே இருக்குது. அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இனிமேல் மைக்கில் இருக்கிற வீடியோவில் வரும். ஸோ ஒரு 10 வீடியோக்கு அப்புறம் ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்பா பார்க்குறாரு, மறைக்கிறாரு. நம்மகிட்ட இந்த மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது, அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், அதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. இதெல்லாம் எதுக்கடா வேஸ்ட் செலவு அப்படிங்கிறப்ப அதனால் அவருக்கு தெரியாமல் ஹைட் பண்ணிடுவோம் அதெல்லாம். டேய் பாத்திர போகிறாரா? டேய் அப்படியே உட்காந்துடுறே. எல்லாம் பம்பிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பம்பிட்டு உட்காந்துருக்கோம். அவர் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காரு. ஆமாம் பார்த்துட்டாரு. திருப்பி அவரை காட்டுறேன். திருப்பி அவரை காட்டுறா. பார்த்து சேனல் வச்சிருக்குமே அவருக்கு தெரியுதுல்ல. ஆமாம் 5000 6000 வரப்போகுது. 5875 இப்போ 5 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தோம். 6000 வந்துடும் நாளைக்கு. கேட்குறாரு 875 900 கிட்ட இருந்துச்சு. செலவு பண்ணியிருக்கிறோம், பார்த்து பண்ணிவிடுங்க. ஆமாம் பார்த்து மனசு அடிச்சுக்குது. 20 மில்லியனா? 20 மில்லியன் எவ்வளவு சொல்ல தெரியாது. தெரியாமல் 20 மில்லியன் தொட்டுச்சுன்னா வரல. அப்படி சொல்லு. 20 மில்லியன் எவ்வளோ தெரியுமா? 2 கோடி. 2 கோடி 200 லட்சம். ஓகே காஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிரான்ஸ்போர்ட் பேர் 1011 டிரான்ஸ்போர்ட். 1011 பயிலுங்க. 1011 பயிலுங்க. நான் சொல்ல சும்மா சொல்லுவேன். நான் சொல்லிட்டேன் 1011 பயிலுக. கட் பண்ணுறோம். கட் பண்ணி 100 நாள் கணக்கு நியூ இயருக்கு இருக்கு. 1011 பயிலுக. அப்போ ஒன்று இப்போ ஒன்று கொடூரமா பயிலுக. 100 நாள் நானே சொல்லிடுறேன். அப்புறம் என்னது?
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 1000ல் ஒரு பயிலுக அப்போ ஒன்று இப்போ ஒன்று கொடூரமா பயிலுக 100 நாள் இருக்கு நியூ இயருக்கு இருக்கு. இப்போ வந்து மொபைல் மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ரிசீவரில் வந்து ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்குது. அது எதுக்குன்னா ஒரு கிளிக் பண்ணால் மைக் சிம்பிள் இடத்துல ஒரு பாயிண்ட் காட்டுது ப்ளூ கலர். அதாவது நம்ம பேசுகிறதோட வாய்ஸ் இன்டேக் வந்து கம்மியாக எடுத்துக்குது. இன்னொரு கிளிக் பண்ணால் 2 லைட் எரியுது, இன்னொரு கிளிக் பண்ணால் 3 லைட் எரியுது. நம்ம வாய்ஸை எவ்வளோ எடுத்துக்கணும், கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதுமா, மீடியமாக எடுத்துக்கிட்டால் போதுமா, அதிகமாக எடுத்துக்கிட்டால் போதுமா நம்ம பேசுறது அப்படின்னு முதற்கொண்டு இந்த ரிசீவரில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுனது வந்து லெவல் 2ல் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரில, இப்போ தான் தெரியுது லெவல் 3 இருக்குன்னு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நம்ம பேசுகிறது நல்லாவே அப்சர்வ் பண்ணுது லெவல் 3ல். அப்போ ஒன்று இப்போ ஒன்று கொடூரமா பயிலுகன்னு தான் சொல்லுவோம்.